திருச்சிற்றம்பலம். எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு சிதம்பரத்தில் கொடியேறி இருக்கிற 5வது நாள். இந்த 5வது நாள் நம்ம எந்த திருவாசக பாடலை பார்க்க போகிறோம் அப்படின்னா, காருண்ய திறங்கள் அப்படின்னு திருவாசகத்தில் ஒரு தலைப்புண்டு. அந்த தலைப்பில் இருக்கிற ரொம்ப அழகான பாடலை தான் பார்க்க போகிறோம். சிவபெருமானுடைய காருண்யம், அதாவது அவருடைய கருணை நமக்கு வேணும் அப்படின்னு கேட்டு மாணிக்கவாசகர் அதை ஒரு தலைப்பாகவே வச்சு பாடலாக பாடியிருப்பார். அதில் இந்த பாடல் பார்த்தோம் அப்படின்னா போற்றி போற்றின்னு வரும். அதாவது நான் வாழறதுக்கு காரணமாக இருக்கிற மூலப்பொருள் சிவபெருமான் தான். அதனால் அவரை போற்றி போற்றின்னு சொல்லக்கூடியதானவரை ரொம்ப அழகான பாடல். போற்றி ஓம் நம சிவாய புயங்கனே மயங்குகின்றேன், போற்றி ஓம் நம சிவாய புகழ் இடம் பிரிது ஒன்று இல்லை, போற்றி ஓம் நம சிவாய புறம் எனை போக்கல் கண்டாய், போற்றி ஓம் நம சிவாய ஜெய ஜெய போற்றி போற்றி. அதாவது புயங்கனே மயங்குகின்றேன், சிவபெருமான் பாம்பை தன்னுடைய திருமேனியில் அணிந்திருக்கிறதுனால அவருடைய பேர் புயங்கன் அப்படின்னு அர்த்தம். அதனால அங்கே என்ன சொல்கிறா அப்படின்னா, நான் மயங்குறேன், என்னை பார்க்குற எல்லா சிற்றின்பத்தை கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் பார்த்து நான் மயங்கி மயங்கி அதுலேயே மயங்கி போயிடுறேன். அதனால அதிலிருந்து நான் மயங்காமல் என்னை காப்பாற்று. ஏன்னா உன்னை விட்டால் எனக்கு காப்பாற்றுறதுக்கு வேற யாரும் இல்லை, புகழ் இடம் பிரிது ஒன்று இல்லை, வேற யார்கிட்டையும் போய் நான் தஞ்சம்னு நிற்க முடியாது, நீ ஒருத்தந்தான் என்னை காப்பாற்றுறவன், அதனால என்னை காப்பாற்று அப்படின்னு கேட்குறார். புறம் எனை போக்கல் கண்டாய், என்னை தள்ளி வச்சிடாத. மாணிக்கவாசகர் ஒவ்வொரு வார்த்தையிலையும் சொல்கிற விஷயங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். என்னை தள்ளி வச்சிடாத, என்ன நீ உன்னுடைய பொருளாகவே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவார். போற்றி ஓம் நம சிவாய ஜெய ஜெய போற்றி போற்றி அப்படின்னு சொல்லக்கூடியதான ரொம்ப அழகான பாடல். இந்த பாடலோட இன்னைக்கு நம்ம இந்த பதிவை பார்த்துருக்கோம். மீண்டும் சுவாமியுடைய கிருபையில் நாளை வேறொரு பாடலுடன் சந்திப்போம். திருச்சிற்றம்பலம். நன்றி.